ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவை சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஓரிரு நாட்களில் சரி செய்து விடுவதாக உறுதியளித்துள்ளது என வன மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சதீஷ் முருகன், அந்த அறிக்கையில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்கள்? வன மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சதீஷ் முருகன், அந்த அறிக்கையில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்கள்? வணக்கம். நேற்று இரவு எண்ணூர் பகுதியில வாயு கசிவு ஏற்பட்டு அப்பகுதி மக்களுக்கு சுவாச கோளாறு, மயக்கம், வாந்தி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டன. ஒரு சில பகுதிகளில் இந்த பிரச்சனை அதிகரித்ததன் காரணமாக அந்த பகுதியின் நள்ளிரவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக பெரிய குப்பம், சின்ன குப்பம் பகுதிகளில் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் அரசு தரப்பில் எடுக்கப்பட்டு வருவதாக தற்பொழுது வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ IAS அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில அந்த நிறுவனத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை, அந்த நிறுவன பைப்லைனில் ஏற்பட்ட பிரச்சனை மற்றும் அது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் விரிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான உர தயாரிப்பு நிறுவனத்தில் தான் இந்த கசிவு ஏற்பட்டிருப்பதாகவும், இந்த உர தயாரிப்பிற்கு மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருள் அமோனியா. இந்த அமோனியா என்பது சிறு துறைமுகங்கள் மூலம் ஈரான், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு கடலுக்கு அடியில் ஒரு நாட்டிலிருந்து 18 நாட்டுக்கு அடியில் பைப்லைன்கள் மூலமாக சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த அமோனியா ஆனது டிரான்ஸ்பர், அதாவது மாற்றப்படுகிறது. கடலிலிருந்து துறைமுகத்திலிருந்து நிறுவனத்திற்கு இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடப்பட்டு வருகிறது. இந்த பைப்லைன்கள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சமமாக மெயின்டைன் செய்யப்பட வேண்டும். அதாவது -33 டிகிரி அளவுல இந்த அமோனியா பரிமாற்றம் செய்யப்படும். இந்த பைப்லைன்கள் சரியாக பராமரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது இந்த வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக தான் கசிவு ஏற்பட்டிருப்பதாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. -33 டிகிரி செல்சியஸில் இருந்து பிரஷர் டிராப் என்று சொல்லக்கூடிய அழுத்தமானது குறைந்திருக்கிறது. எனவேதான் இந்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதே போல இந்த அமோனியாவை மாதத்திற்கு இந்த நிறுவனம் 3000 முதல் 8000 டன் இந்த பைப்லைன்கள் மூலமாக மாற்றி பயன்படுத்தி வருகின்றன. அவ்வாறு மாற்றப்படும் பொழுது குறிப்பிட்ட அரசு துறை அதிகாரிகளிடம் உரிய முன்னனுமதி பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மற்றும் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் தர ஜாயிண்ட் டைரக்டர், இணை இயக்குநரிடம் இது தொடர்பாக அறிவிப்பு மற்றும் அறிக்கை தெரிவித்திருக்க வேண்டும். அதன் மூலமாக தான் இந்த அமோனியா டிரான்ஸ்பர் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை நேற்று இரவு 12:45 மணிக்கு அமோனியா வாயு வெளியேறுவது தொடர்பாக தங்களுக்கு அறிக்கை தெரிவிக்கப்பட்டதாகவும், உடனடியாக அந்த பகுதிக்கு பொறியாளர்கள், இணை பொறியாளர், துணை பொறியாளர், உதவி பொறியாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பல்வேறு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து ஆம்புலன்ஸ்கள் மூலமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியை பொறுத்தவரையில பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கண்காணித்து வந்திருப்பதாகவும், குறிப்பாக கடல் அடியில் இந்த கசிவு ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக சாலை பகுதியில் இருந்து தரைத்தளத்திற்கு, அதாவது சாதாரண தரைத்தளத்திற்கு காற்று இந்த வாயு கலந்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கடல் நீர் மற்றும் காற்று அந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு அமோனியா கலப்புடன் இருக்கிறது என்பது குறித்தான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட அதிகாரிகள் கடல் நீர் சாம்பிள் என்று சொல்லக்கூடிய கடல் நீர் மாதிரிகளை எடுத்து சென்றிருக்கிறார்கள். காற்றினுடைய மாசின் அளவு, அமோனியாவுடைய கலப்பு அளவு குறிப்பிட்ட இடங்களில் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வாயு வெளியேறிய அந்த பகுதிகளில் காலை 3 மணி முதல் அந்த தொடர் கண்காணிப்பு ஈடுபட்டு வருகிறது. அதே போல ஆலாங்குப்பம், பெரிய குப்பம், சின்ன குப்பம், எர்ணாவூர் குப்பம், கத்திவாக்கம், எண்ணூர் மற்றும் எண்ணூர் பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து காலை 3:50 மணிலிருந்து 4:30 மணி வரை தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டு வந்திருக்கிறது. தற்பொழுது இதனுடைய அளவு குறைந்து வந்திருந்தாலும் அந்த கசிவு ஏற்பட்ட இடத்துல அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகரித்து காணப்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல
கடல் நீரிலும் இந்த கலப்பு அமோனியாவினுடைய கலப்பு அதிகரித்திருக்கலாம் என்கிற அடிப்படையில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கு. இதற்குரிய முடிவுகள் ஒரு சில நாட்களில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் இவ்வளவு தகவல் கிடைத்திருப்பதாகவும் இது தொடர்பாக அமோனியா வாயு வெளியேறிய சம்பந்தம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் உடனடியாக சரி செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் இந்த ஒரு நாட்களுக்குள் இந்த பிரச்சனையை தீர்த்து விடுவதாக அரசு துறை அதிகாரிகளிடம் உறுதியளித்திருப்பதாகவும் இந்த அறிக்கையில் விரிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் பல்வேறு நடவடிக்கைகள், குறிப்பாக பொதுமக்களை எவ்வாறு அங்கிருந்து வெளியேற்றியது, அவர்கள் பத்திரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சதீஷ், இப்ப அதிகப்படியான பொதுமக்கள் இதை சுவாசித்து தற்போது மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? அது தொடர்பாக ஏதேனும் சொல்லி இருக்காங்களா அந்த நிறுவனம்? இது அரசுத்துறை சார்பில் அரசுத்துறை செயலாளர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை. இந்த அறிக்கையின் பொழுது பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தொடர்பாக மட்டும்தான் இருக்கிறது. முழுக்க முழுக்க தொழில்நுட்ப ரீதியாக இந்த ஏற்பட்ட பிரச்சனைகள், அதாவது பிரச்சனை தொடங்கியதிலிருந்து தற்பொழுது வரை எடுக்கப்பட்ட காலை 5 மணி வரை அந்த பிரச்சனை சீராக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது தொடர்பான வரை ஆனா ஒரு விரிவான அறிக்கையை இதை நாம் பார்க்க வேண்டும். தொழில்நுட்ப ரீதியாக அங்கு என்ன நடந்தது, என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டது, அதற்கு எந்தெந்த அரசுத்துறை அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டார்கள், அதற்கான தீர்வு என்னென்ன காணப்பட்டு வருகிறது என்பது குறித்தான ஒரு விரிவான அறிக்கையாக பார்க்கப்பட்டு வருகிறது. மருத்துவத்துறையில் அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூட நேரில் சென்று பார்ப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இன்னும் அது உறுதி செய்யப்படவில்லை. தொடர்ந்து அவர்களுக்கு உயரிய சிகிச்சை வழங்க உத்தரவிடப்பட்டிருப்பதாக மட்டுமே தற்போது முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.